அன்பான குழந்தைகளே, குமு கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று காகமும் பாம்பும் பற்றிய பாடம் சொல்லும் கதை ஒன்று கேட்கப் போகிறோம். ஒரு அமைதியான காட்டில் ஒரு சிறிய காகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது ஒரு உயரமான மரத்தின் கிளையில் அழகான கூடு கட்டி அதில் தனது முட்டைகளை பாதுகாப்பாக வைத்திருந்தது. அந்த காகம் தினமும் மகிழ்ச்சியாக பறந்து திரிந்து ஒரு சிறிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஆனால் அந்த மரத்தின் அடியில் ஒரு கொடிய பாம்பு வாழ்ந்து கொண்டிருந்தது. காகம் இல்லாத நேரங்களில் அந்த பாம்பு மெதுவாக மேலே ஏறி காகத்தின் முட்டைகளை சாப்பிட்டு விடும். இதனால் காகம் மிகவும் கவலையடைந்தது. தனது முட்டைகளை எப்படி காப்பாற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் காகம் காட்டின் அருகில் இருக்கும் ஒரு வீட்டின் பக்கம் பறந்து சென்றது. அங்கே ஒரு பெண் தங்க நகைகளை களைத்து வைத்திருந்ததை அது கவனித்தது. காகம் ஒரு சிறிய நகையை எடுத்துக்கொண்டு பறந்து நேராக பாம்பு இருக்கும் குழியின் அருகில் போய் அதை விட்டுவிட்டது. சில நேரம் கழித்து அந்த வீட்டில் இருந்தவர்கள் அந்த நகையை தேடி வந்தார்கள். அவர்கள் அந்த நகையை பாம்பின் குழியில் பார்த்ததும் அதை எடுக்க முயன்றார்கள். அப்போது உள்ளே இருந்த பாம்பை பார்த்து பயந்து அதை அந்த இடத்திலிருந்து துரத்தி வேறு காட்டிற்குள் ஓடவிட்டார்கள். இதனை தூரத்தில் இருந்து பார்த்த காகம் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தது. இனி தனது முட்டைகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று அது மகிழ்ந்தது. தனது புத்திசாலித்தனத்தின் மூலம் அது ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்தது. பலமில்லாதவர்களும் புத்திசாலித்தனமான யோசனையால் பெரிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அமைதியாக யோசித்து செயல்பட்டால் எந்த சிக்கலையும் நம்மால் சமாளிக்க முடியும்.